பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரர்கள மூத்தவனாக ஒருவனை கூப்பிட்டு தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு மணப்பெண் பார்க்கும்படியாக சொல்லி அனுப்புறாங்க. இந்த வேலைக்காரன் போகும்போது ஆபிரகாமுடைய 10 ஒட்டகங்களோடு அவனுக்குரிய சகலவித உச்சிதமான பொருட்களையும் அவனுடைய கரங்கள்ல கொண்டு போறான். அவன் ஒரு தண்ணீர் துணவண்டில வந்து நின்று அவனுடைய இருதயத்துல அவன் சொல்றது என்னன்னா, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனே, நீர் இன்றைக்கு என் காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தல்னு சொல்லி சில அடையாளங்களை கேட்டு பெற்றுக்கொள்றாங்க. தேவனும் இந்த இடத்துல அவனுடைய காரியத்தை வாய்ப்பு செய்கிறத நம்மளால பார்க்க முடியுங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய கரங்கள்ல ஒன்றுமே இல்லாத போது நம்முடைய நம்பிக்கை முழுவதுமாக கர்த்தர் மேலையும் அவருடைய உதவியை சார்ந்து கொள்கிறதுலையும் இருக்கும். ஆனா நம்ம ஒரு நல்ல பதவியில இருக்கும்போது, நல்ல அதிகாரத்துல தேவன் நம்மளை வச்சிருக்கும் போது, ஐஸ்வர்யமும் செல்வமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவா இருக்கும்போது நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலையும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருடைய உதவியை நம்ம சார்ந்து கொள்கிறோமா என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. இந்த ஊழியக்காரன் கிட்ட விலை உயர்ந்த சிறந்த பொருட்கள் இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை அந்த பொருள் மேல இல்ல, தேவன் மேல நம்பிக்கை வச்சு அவருடைய உதவியை சார்ந்து கொள்ளும் போது அந்த காரியங்களை தேவன் வாய்க்க செய்யறாங்க. அதே போலதாங்க எல்லா ஐஸ்வர்யமும் செல்வமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவா இருந்தாலும் கூட நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலையும் அவருடைய உதவியை நம்ம சார்ந்து கொள்கிறவர்களாக இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளணுங்க. தேங்க்யூ. God bless you.